வெல்கம் டு கிரிப்டிஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பன்னீர் 65. அதுக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செய்யலாம். இதுக்கு நான் 1/3 கப் 65 மசாலா எடுத்திருக்கேன். அதை போட்டுக்கலாம். இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஊற்றிக்கணுன்னா ஊற்றிக்கலாம். இந்த 65 மசாலா ஹோம்மேடு. இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது நல்லா கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் நம்மளோட மசாலா. அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி வரைக்கும் இதை பண்ணிக்கலாம். நல்லா இப்படி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பன்னீரை கட் பண்ணிக்கலாம். நான் இந்த பன்னீரை பாயில் வாட்டரில் 2 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்திருக்கேன். பன்னீரை இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ பன்னீர்ஸை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட பன்னீர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த க்யூப் சைஸில் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செஞ்சு 65 மசாலாவில் போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பன்னீர்லேயும் நல்லா நல்லா எல்லாம் ஒட்டுற மாதிரி. ஸோ இதை ஒரு 10 மினிட்ஸ் ஆட்டத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து மேரினேட் பண்ண பன்னீரை எடுத்துட்டோம். எண்ணெய் சூடானதுனால நம்ம பன்னீர்ஸை போட்டுடலாம். இதை திருப்பி விட்டுருங்க. இப்போ பன்னீர்ஸை இது வாங்க எடுத்துடலாம். நம்மளோட பன்னீர் 65 பாருங்க எப்படி இருக்குன்னு. நேற்று என்னோட கிராண்ட்மா எனக்கு பிடிச்ச செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு நான் என்னோட ஸ்பெஷல் செஞ்சு என் கிராண்ட்மாவை சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். வாங்க போய் தந்துடலாம். எப்படி பன்னீர் 65 சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.